Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கிட்ஸுக்கு பிடிச்ச டோரா கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை நான் பண்ணல, என் பையன் தான் பண்ண போறான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கங்க. இப்போ விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணுங்க. நல்லா பீட் பண்ணால் தான் ஃப்ளஃபியாக வரும். இப்போ 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரைஞ்சி வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்சின பால். ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேனோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இனி ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என் பையன் கையில் விஸ்கு கிடச்சிதுன்னா ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் அவனுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதனால தான் இந்த ரெசிபி அவனே பண்ணுறேன்னு சொன்னால் அதனால் அவன்கிட்டே கொடுத்துட்டோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். இப்போ இது ஒன்று மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா உள்ள ஓட்டை ஓட்டையாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் சாக்லேட் ஸ்ப்ரெட்டு தடவிக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு தடவுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சுகர் சேர்க்கும் போதே கூட ஒரு 1/4 கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு தடவாமலே சாப்பிட்லாம். நல்லா இனிப்பாக இருக்கும். இது நாங்கள் செஞ்சிட்ருக்கும் போதே ஒரு எண்ணம் காணாமல் போயிடுச்சு. என் பையன் இதை சாப்பிட்றதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அதனால் நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.